ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல நம்புறேன். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கான போர் அப்படிங்கிறது இன்னைக்கு 16வது நாளா தொடர்ந்து போய்க்கிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரான நாங்க பயங்கரமா அடிக்க போறோம். அதுவும் சொல்லப்போனா அந்த கார்க் தீவு இருக்கு பாத்தீங்களா, அந்த எண்ணெய் வளம், அந்த எண்ணெய் துறைமுகம், அத நாங்க பயங்கரமா அடிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பதிலா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒருவேளை எங்களோட கார்க் தீவுல இருக்கிற எண்ணெய் வளத்த நீங்க அழிச்சீங்க அப்படின்னா, நாங்க பாத்தீங்கன்னா உங்களோட மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிற உங்களோட மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா, சாம்பல் ஆக்கிரும் அப்படிங்கிற மாரி அவங்க ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி மாத்தி மாத்தி பார்த்தீங்கன்னா, அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு தான் மெயினா சண்டை அப்படிங்கிறதே போயிருக்குது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அந்த வழியா பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நாட்டோட கப்பலும் பார்த்தீங்கன்னா, உள்ள போகவோ, வெளிய வரவோ பார்த்தீங்கன்னா, அனுமதி இல்ல அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிட்டாங்க. ஆனா இப்படி இருந்தும் நம்ம இந்தியாவோட ஒரு 2 கப்பல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியா வெளிய வந்து இப்ப நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா, வந்து சேர்ந்துச்சு. அதுல ஒரு கப்பல் அப்படிங்கிறது நம்மளோட இந்தியாவோட துறைமுகத்துக்கு பார்த்தீங்கன்னா சேர்ந்துச்சு அப்படிங்கிற நியூஸ் இப்போ போய்கிட்டு இருக்குது. இது மூலியமா நம்ம இந்தியால அந்த எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் உலக அரசியல்ல சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகிட்ட என்ன சொல்றாரு, அதாவது மற்ற நாடுகளை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்க்கு உங்களோட போர்க்கப்பல் எல்லாம் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கோ இல்ல டிஸ்லைக்கோ கூட போட்டுருங்க. ஏன் அப்படின்னா நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் அப்படிங்கிறது ஒரு 16 நாளா தொடர்ந்து போயிருக்குது. இவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்கள அடிக்கிறது, அவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை அடிக்கிறது. இதில் கிட்டத்தட்ட ஈரான்ல மட்டுமே ஒரு 1500 பேர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி இப்பயும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிற விஷயம் அப்படிங்கிறது போய்கிட்டு தான் இருக்குது. திடீர்னு நைட்டில் பார்த்தீங்கன்னா ஏவுகணை அப்படிங்கிறது போகுது. இதை பார்த்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இடைமறிச்சு அழிக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம டெய்லியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இது எல்லாமே எதுக்கு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எல்லாமே அந்த ஆயில், அந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சொல்லப்போனால் இன்னமும் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 33 கிலோமீட்டர் யார் பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஆர்வமாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இருக்க அந்த 33 கிலோமீட்டரை ஈரான் பார்த்தீங்கன்னா எங்களோட கட்டுப்பாட்டில் தான் இன்னமும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இது வழியாக நீங்கள் எந்த கப்பல் போனாலும் நாங்கள் பார்த்தீங்கன்னா பாரபட்ச பார்க்காம அடித்து சாம்பலாக்கிடுவோம், மூழ்கடிச்சிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சைடு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஈரானுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சிட்டோம், அவங்களோட மொத்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், ஆனால் ட்ரம்ப் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மற்ற நாடுகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்க்கு உங்களோட போர்க்கப்பலை பார்த்தீங்கன்னா அனுப்புங்க. ஏன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்கணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கப்பல் எல்லாமே வெளியே வரும் அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகிட்ட உதவியும் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மற்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிரான்ஸு, அதுக்கப்புறம் பிரிட்டன், அதுக்கப்புறம் ஜப்பான், இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட இந்த அழைப்பை நிராகரிச்சிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஒரு 20 போர்க்கப்பலை அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வதந்தி வந்துகிட்டு இருந்தது. ஒருவேளை பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி 20 கப்பல் அனுப்ப மாட்டாங்க, ஒருவேளை அனுப்புனாங்க அப்படின்னா இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணிட்டு தான் அர்த்தமாயிரும். அதனால இந்த வதந்தி பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பிரான்ஸ், பிரிட்டனு, ஜப்பான் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் இதுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க ட்ரம்போட அழைப்பை. இதுக்கு ட்ரம்ப் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இந்த நேட்டோ நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரல அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்க்கு அவங்களோட போர்க்கப்பல்லாம் அனுப்பல அப்படின்னா நீங்கள் பின்விளைவுகள் நிறையவே சந்திக்க வரும், நான் இதை நான் மனசுல வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த சொல்லுவாங்க தெரியுமா, நான் பழிக்கு பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி நான் மனசுல வச்சுக்கோன்னு சொல்லி இவர் ட்வீட் போட்டு வச்சிருக்காரு. யாரு? ட்ரம்ப் தான் பண்ணி வச்சிருக்காரு. உண்மையிலுமே எல்லாத்தையுமே ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நட்பு நாடுகளாகட்டும் இல்லை எதிரி நாடுகளாகட்டும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்விஸ்டா வச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே வரமாட்டோம், எங்களோட வான்பரப்பை நீங்கள் ஈரான் அடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது, அது எங்களோட நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா நிராகரிச்சிட்டாங்க. இதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இனிமேல் நாங்கள் அவங்களோட வச்சுக்கிற வணிகத்தை கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்போவே ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி அவரோட வேலையை என்ன அப்படின்னா, ஒன்று அவர் சொல்கிறத கேட்கணும், இல்லை அப்படின்னா அவர் சொல்கிறத கேட்கல அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் எல்லாம் அதிகம் பண்ணி விடுறது, இந்த மாதிரி விஷயத்தை தான் ட்ரம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதுக்கு இடையில இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியா சிவாலி, அதுக்கப்புறம் நந்தி தேவி அப்படிங்கிற ஒரு 2 எல்பிஜி கப்பல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியா
ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிச்சிருக்காங்க. இப்படி அனுமதிச்ச அந்த 2 கப்பல்ல ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா சிவாலி அப்படிங்கிற கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட துறைமுகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. எங்கன்னா குஜராத்தோட துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சாயந்தரம் நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த எல்பிஜி கப்பல் அப்படிங்கிறது இங்கே வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா ஏன்னா 2 கப்பல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 92,000 மெட்ரிக் டன் கேஸ் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கு வந்து வரப்போகுது. இந்த கேஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட இந்தியாவில் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே லாஸ்ட் 1 வீக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுனால ஹோட்டல் வந்து இயங்காமல் போகிறது, உணவு விடுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட உணவுகளை மட்டுமே போடுறது, இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட பேசி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சைனாவோட கப்பல் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியா வெளியே வந்து அனுமதிச்சாங்க ஈரான். ஆனால் இப்போ நம்மளோட செகண்ட் நாடாக வந்து நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம இந்தியாவுக்கும் ஈரானுக்கு இருக்கிற அந்த நட்பு அப்படிங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க காரணம் தான். ஏன்னா இன்னைக்கு நேரத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட நம்ம வந்து நட்பு நாடாக இல்லை, கிட்டத்தட்ட ஹிஸ்டாரிக்கெல்லாம் பார்க்கும்போது அதாவது ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்பு நாடாக வந்து இருந்திருக்கிறோம். அதனால தான் நம்மளோட அதாவது அவங்க நாட்டுக்குள்ளே போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துறைமுகத்தை கட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிர்வகிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இது அப்படி இருந்தாலும் எப்படி அமெரிக்கா இஸ்ரேலோட வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த போர் துவங்கறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இவர் வந்து மோடி வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் போய் அங்கே வந்து நம்ம வந்து நட்பு நாடு அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இந்த விதத்தில் பார்க்குறப்ப ஒருவேளை இப்போ ஈரான் வந்து அனுமதிச்சனால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிரி நாடெல்லாம் இல்லை, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நட்பு நாடாக தான் வந்து இருந்திருக்காங்க. அதாவது அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி இப்போ வரைக்கும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடுநிலைமை தன்மையாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் ஏன்னா ஈரான் வந்து இதை சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிச்சதுக்கு ஒரு நியூஸும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைமில் எங்களுக்கு வந்து ஆதரவாக வந்து இருந்திருக்காங்க, அதனால தான் நாங்கள் வந்து கப்பலை வந்து அனுமதிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சைடே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் இப்போதைக்கு சைனா அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கப்பல் மட்டும்தான் அது வழியாக வந்திருக்குது. ஏன்னா மீதி எல்லாம் அதாவது யூரோப் கண்ட்ரி சைடில் இருக்கிற நாட்டோட கப்பல்லாம் போக நினச்சி அதை வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கடிச்சிட்டாங்க ஈரான். ஏன்னா அவங்களோட அந்த கன்னிவெடிகளை வந்து யூஸ் பண்ணி இந்த கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால அமெரிக்கானால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. என்னதான் ஈரானை வந்து நாங்கள் அடித்து தும்சம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த 33 கிலோமீட்டர் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட ஒன்றுமே பண்ண முடியல. மற்ற நாட்டோட கப்பல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே தேங்கி நின்றுக்கிட்டு தான் இருக்குது, அந்த வழியாக வர முடியல. இப்படி இருந்தாலும் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு நடுவில் நம்ம இந்தியாவோட 2 கப்பல் அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்துருக்குது. ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உலக அரசியலில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேரை வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு நடுவில் அதாவது ஈரான் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா மற்ற நாடுகள்லாம் இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் யாரையுமே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்தியாவோட அந்த எல்பிஜியோட தட்டுப்பாடை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ஈரான் ஒரு சைடு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிக்ஸ் அமைப்போட இப்போ வந்து தலைவராக இருக்கிறது நம்ம இந்தியா தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒரு பிரிக்ஸ் அமைப்போட தலைமை தாங்குற இடத்துல இருக்கிற நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் பண்ணுறதுக்கு கண்டனம் தெரிவிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான பதில் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கு அடுத்தது இன்னொரு சைடு வந்து பார்த்தா இஸ்ரேலும் அதுக்கப்புறம் அமெரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளை கூட மேபி கூப்பிடலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோ நாடுகளை உதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து கூப்பிட்டு இருக்காரு. அடுத்தது ஆசியா நாட்டிலிருந்து ஒரு வேளை அவங்களோட நட்பு நாடுன்னு நம்ம இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போர்க்கப்பல் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேளை கூப்பிடலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்தியா வந்து பதில் சொல்ல போகுது, இல்லை ஈரானோட எப்படி வந்து நட்பு நாடாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த ஐரிஸ் தேனாவோட போர்க்கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அடித்து மூழ்கடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட உதவி வந்து கேடுது. அந்த உதவிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து செஞ்சுது. அதே மாதிரி இன்னொரு போர்க்கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்குள்ள இருந்தது, தத்தளிச்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கு கொச்சின்ல வந்து பார்த்தீங்கன்னா டாக்கிங் பண்ணுறதுக்கு இடம் வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய உதவிகளை இந்தியா செஞ்சனால தான் அந்த எல்பிஜி கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அனுமதிச்சிருக்காங்க. இதை காரணம் காட்டி சுட்டி காட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிச்சதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இப்போ இந்த 16 நாள் போருக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து எல்லா நாட்டோட உதவிகளை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஏன்னா ஒரு சைடு வந்து ஈரான் அடிச்சிட்டுன்னு சொல்றாரு, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளோட உதவிகளை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஈரான் அடிச்சிட்டா அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா நெதன்யாகுவை வந்து நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சைடில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு வீடியோ வந்து போட்டு நான் இல்லை இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நெதன்யாவோட வீடியோ அப்படிங்கிறது இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடியோ அப்படிங்கிறது வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு இந்த போர் சூழல் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது உலக அரசியலில் மிகப்பெரிய ஒரு. ஏன்னா ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளை லிட்டரலாக மிரட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நேட்டோ நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸில் நீங்கள்
இந்த உதவிக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பின்விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி லிட்டரலாக மிரட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த நாடுகள்லாம் என்ன பண்ண போகுது. இல்லை ஒருவேளை அமெரிக்காவோட தொல்லை தாங்க முடியாமல் போரில் வந்து இணைஞ்சிருவாங்களோ, அப்படி ஒரு வேளை இணைஞ்சா போர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மாறிடும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா இப்போ மறைமுகமாக ரஷ்யாவும் சைனாவும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படலாம். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்னதான் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈரான் வந்து இந்த எல்பிஜி கப்பலை வந்து அனுமதிச்சதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஈரான் இந்தியா அந்த நட்புகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. அடுத்து இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறோம். டாடா பை.